ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நாமக்கல் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிது நாமக்கல்லேருந்து கொல்லிமலைக்கு ஒரு 1 ஹவர் தான் ட்ராவலாக. அதனால் நெக்ஸ்ட் டே கொல்லிமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் கொல்லிமலைக்கு போனோம். 2 பைக் ஒரு கார்லேயே போயிருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தலைலாம் கரங்க, அதனால் காரில் போய்க்கலாம் பைக்கில் போய்க்கலாம்னு சொல்லிட்டு பைக்கில் போயாச்சு. காரில் அம்மா தங்கச்சி எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது சிவன் கோயில் தான். ரொம்ப ஃபேமஸ் இந்த அர்ப்பநாரீஸ்வரர் சிவன் கோயில். இந்த கோவிலில் கிரிவலம் நடக்கும், நிறைய முனிவர்கள்லாம் தவம் வந்திருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப ஃபேமஸ், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அங்கெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எங்கே போனோம்னா ஆகாய நீர்வீழ்ச்சி, கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் ரொம்ப தூரம் நடந்து போனோம், டயர்டாகிரும், எல்லாருக்கும் டயர்டாகிரும், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே போகாமல் நாங்கள் போட்டிங் வந்தோம். போட்டிங் செம்மையாக இருந்துச்சு. 2 போட் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி போட்டிங்லாம் போயிட்டு ஒரு 1 ஹவர் கிட்ட அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சுக்குப்பாறை நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போனோம். ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு 5 o'clock ஆனதால். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோம்மேட் சாக்லேட் இதில் போய் நாங்கள் சாக்லேட்ஸ்லாம் வாங்கி டேஸ்ட்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லா சாக்லேட்டுமே நட்ஸு டிஃப்ரெண்ட்டாக போட்டாங்க. ஆனால் எனக்கு டேஸ்ட்டு டேரி மில்க் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு, என்னவோ தெரில. அப்புறம் ஜோதி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் விட நாங்கள் 5 o'clock வரைக்கும் சாப்பிடவே இல்லை. அப்புறம் ஒரு 2 o'clock தான் நாங்கள் ஃபோன் பண்ணி அந்த ஜோதி ஹோட்டலில் புக் பண்ணோம். சாப்பாடு எங்களுக்கு ரெடி பண்ணி வைங்க, நம்ம சொன்னால் அவங்க ரெடி பண்ணி வைப்பாங்க, குக் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் அங்கேயும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொல்லிமலையில் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாய்.